கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த 8வது மாதத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றி சொல்கிறோம். இது இந்த 2020ஆம் ஆண்டிலே 8 மாதங்களை நாங்கள் கடந்து வருகின்ற உம்முடைய கிருபையை, ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதோ இன்னும் 2 நாட்களிலே நாங்கள் ஒரு புதிய மாதத்திற்குள் கடந்து வர இருக்கிறோம். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதோ இந்த ஆகஸ்ட் மாதம் வரை ஆலயத்துக்கு வர முடியாமல் வீடுகளிலே நாங்கள் அமர்ந்துமை ஆராதிக்கின்ற ஒரு தருணம் எங்களுக்கு கிடைக்க பெற்றது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களின் மூலமாக, ஆண்டவரே, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலமாக நாங்கள் ஆராதனையில் பங்கு கொள்கின்ற ஒரு கிருபையை நீர் அருளி இருக்கிறீர். வீடுகளில் இருந்தாலும், குழுக்களாக நாங்கள் இருந்தாலும், தனிமையாக நாங்கள் இருந்தாலும், உமக்கு நாங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு வா, இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உம் நாமத்தை மகிமைப்படுத்த இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். ஐயா 172 தாங்கய்யா. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாமாலையில் 172 தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்று, ஒரே தெய்வீக நாமம், ஒரே விசுவாசம், ஒரே ரட்சிப்பு, பக்தரை போஷிக்கும் சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை பாடுவோம். பாமாலை 172. Thank
நாளிலும் வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 67 நாம் முறையாக வாசிப்போமாக. சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. யாவரும் இணைந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமும் ஆயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடத்தை வாசிக்க கேட்போமாக. இன்றைக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. வசனங்கள் 31 முதல் 33 வரை. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகளின் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இன்றைக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதப்படம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பக்கம் 15. அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணத்தை நம்முடைய விசுவாச பிரமாணமாக உறுதி செய்து கொள்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்படுத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து
அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இதோ இந்த காணொளியின் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற அனைவருடைய இருதயமும் உம்முடைய சமூகத்தில் உண்மையுள்ளதாக காணப்பட வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய திருச்சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் திருச்சபையினரே, இந்த அருமையான நாளிலும் சீர்திருத்த திருச்சபையாம் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அருட்செய்தியின் தலைப்பு கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் த மல்டிஃபெய்த் சொசைட்டி. பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவனின் நிலைப்பாடு. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் கூட்டம் வாழ்கின்றனர். நம்முடைய இந்திய தேசம் ஒரு பல் சமயம் சார்ந்த, ஒவ்வொரு சமயமும் இன்னொரு சமயத்திற்கு ஏற்புடையதாய் அல்லது ஏற்புடையது அல்லாமலும் இருக்கின்ற காரியங்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். வெவ்வேறு நம்பிக்கை, வெவ்வேறு வழிமுறைகள், இப்படிப்பட்ட இந்திய தேசத்தில் 2011ஆம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கு எடுப்பை பார்க்கும் பொழுது 80.5% இந்து சமயத்தினரும் 13.4% இஸ்லாமியர்களும் 2.3% கிறிஸ்தவர்களும் 1.9% சீக்கியர்களும் 0.8 பௌத்தர்களும் 0.4 ஜெயினர்களும் 0.6 ஆதிவாசி இன மக்களுமாக இப்படி பல்வேறு மக்கள் இனம் இந்திய தேசத்திலே வாழுகிறது. மாத்திரமல்ல, நமக்குள்ளே பல்வேறு விதமான வேறுபாடுகள். இந்திய தேசத்தை சுதந்திர தேசமாய், விடுதலை தேசமாய் கட்டி அமைக்கும் பொழுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று இந்தியாவை கட்டி அமைத்தார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்திய தேசம் இந்த 74 ஆண்டுகளுமே தன்னுடைய சுதந்திர தேசமாய், விடுதலை தேசமாய், மக்களை நேசிக்கிற தேசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே நமக்கு பல்வேறு விதமான பண்பாடு, கலாச்சாரம், சமயம், மக்கள் கூட்டம் என பல வித்தியாசங்கள் நமக்கு உண்டு. பல வேறுபாடுகள் நமக்கு உண்டு. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை விசேஷமாய் மிக நேர்த்தியாக அல்லது மிக சரியாக நம்முடைய வாழ்க்கை சார்ந்த
அருள் பணியை செய்ய வேண்டும். A mission is not different from the attitude of life என்று அருமையான ஒரு பக்தன் சொல்லுகிறார். அருட்பணி என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது அல்ல, வாழ்க்கையோடு இணைந்தது அருள் பணியாகும். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை என்பது சமயத்திற்கு உரியது அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு உரியது அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை என்பது சமயங்கள், எல்லைகள், கலாச்சாரம், ஜாதி, இனம், மதம், மொழி என எல்லாவற்றையும் கடந்து நிற்பது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை என்பதை முதலாவது கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எஸ்ஜே சமந்தா என்கின்ற ஒரு அருமையான இறையியலாளர் இவ்விதமாய் சொல்லுகிறார். The church in India is called to witness in the context of rich diversity of languages, cultural pattern and religious persuasions. திருச்சபை இந்திய தேசத்திலே தன்னுடைய சாட்சியை மிகவும் சிறந்த வேறுபாடுகளான மொழி, கலாச்சார நெறிமுறைகள், சமய கோட்பாடுகள் இவைகள் அனைத்திலும் இவைகள் ஊடேயும் சாட்சியாக இருக்க இந்திய திருச்சபை அழைக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, வேதாகமத்திலே ஒரு சில குறிப்புரைகளை நாம் பார்க்கும் பொழுது இன்று வாசிக்க கேட்ட சங்கீதம் 67 நமக்கு சொல்லுகிறது, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய். 2ஆம் வசனம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு ரட்சிப்பு என்பது விளங்கும்படியாக தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது நீர் இரக்கமாய் இருப்பீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை இந்த சங்கீதம் ஏறெடுக்கின்றது. அப்படி நடக்கும் பொழுது என்ன காரியம் உண்டாகுமா? 5ஆம் வசனம் சொல்கிறது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறியாதவர்கள் என்கின்ற நிலை அல்ல, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய காலத்திலே அவர் இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்திலே அநேக விதமான உணவுக்கான மிருகங்களும் பறவைகளும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உணர்கிறார். அதில் பேதுருவினுடைய உணர்வு என்னவென்று சொன்னால், இவைகள் எனக்கு வேண்டாதவை என்று நினைக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகின்றது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று எண்ணாதே. 2ஆம் தரம் அதே சத்தம்.
மூன்றாம் தரம் அதே சத்தம் உண்டானது என நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து இவர்கள் வேண்டியவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற நிலையில் அல்ல, எல்லாரும் கடவுளுக்கு உரியவர்கள் என்கின்ற ஒரு சிந்தனையோடு ஊழியத்தை துவங்குவதற்காக கர்த்தர் பேதுருவுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் மிக முக்கியமாக யூத மக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். பவுல் அப்போஸ்தலன் பலவிதமான தேசங்களெல்லாம் சென்று அவர் பலவிதமான மக்கள் கூட்டத்திலே ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் பேதுருவுக்கு கூட தேவன் சுத்தம் பண்ணின காரியங்களை நீ தீட்டாக எண்ணிக்கொள்ளாதே என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பலவிதமான சமயங்கள், கோட்பாடுகள், மொழி, மக்கள் கூட்டம் என வாழுகின்ற இந்த காலகட்டங்களிலே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மிக உறுதியாக சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். A presence of divine witness. A presence of divine witness. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த சாட்சியுள்ள நிலை நீங்களும் நானும் வாழ வேண்டும். இதற்கு உதவியாக தானியேல் புஸ்தகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அப்படி செல்லும் பொழுது இவர்களுடைய வாழ்வு, இவர்களுடைய நம்பிக்கை, இவர்கள் சமயம், இவர்களுடைய சமய கோட்பாடு என்பது எல்லாவற்றையும் கடந்தவர்களாக அந்த புதிய பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சென்ற பொழுது முதலாவது அவர்கள் பெயர்களை மாற்றிவிடுகிறார்கள். The identity of the name itself is changed. பெயரே மாறி போய்விட்டது, பெயரை மாற்றி விடுகிறார்கள். ஆனால் இவர்களை எதற்காக அந்த பாபிலோனிய அரசர் அங்கு அழைத்தார் என்று பார்த்தால் வசனம் சொல்லுகிறது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை பார்க்கும் பொழுது, ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தான். பாருங்கள், இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கின்ற இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு புதிய கலாச்சாரம், ஒரு புதிய மொழி, ஒரு புதிய நிலைகளிலே சிறைப்பட்டு போன இடத்துல பெயர் மாற்றம் செய்யப்பட்டவர்களாய் அவர்களுக்கு நியமனம் செய்யப்பட்ட காரியம் என்னவென்று சென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ராஜாவோடு ராஜ்யத்திலே அவர்கள் தன்னோடு கூட அங்கு நிற்கும்படியாக அவர்களுக்கு திறமை உள்ளது என கண்டு அவர்கள் அந்த தேசத்தினுடைய பாஷை, மொழி, எழுத்து
இவைகளை கற்றுக்கொள்ளும்படியாக அங்கு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, உணவு மாறுகின்றது, பெயர் மாறினது, புதிய மொழி, புதிய எழுத்து கற்க அழைக்கப்படுகின்றது, உணவும் மாறுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த 4 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், they took a daring decision என்று சொல்லப்படுகிறது. ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறார்கள். என்னவென்று சொன்னால், வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 8வது வசனம், தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஒரு உறுதிமொழி அவன் எடுத்துக்கொள்கிறான். Daniel and the friends decided to abstain from the food and drink of Babylonian culture. அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தில் உள்ள அந்த உணவையும் அந்த பானத்தையும் அவர்கள் நிறுத்தி வைத்துக்கொண்டு தங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என சொல்லி அவர்கள் காய்கறி உணவு வகைகளை எடுத்துக்கொண்டார்கள். The creative alternative produced an amazing result for the 4 Jewish Hebrew brothers என்று அழகாக ஒருவர் இதை விளக்குகின்றார். Creative alternative, the creative alternative amazing result, ஒரு புதுமையான ஒரு ஆச்சரியமான ஒரு விளைவு உண்டாக்கும்படியாய் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இப்போ நம்ம இந்தியாவில் கூட ஒரு சின்ன பிரச்சனை இந்த 2020 வந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரே தேசம், ஒரே மொழி, எல்லோரும் இந்த மொழியை கற்க வேண்டும், கல்வி கொள்கையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, எல்லோருக்கும் ஒரு எதிர்ப்பு, இப்படி ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு தானியேலுக்கும் இந்த சூழ்நிலை தான் உண்டானது. ஆனால் அவர்கள் பண்ணின தீர்மானத்தில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? It created an amazing result, ஒரு ஆச்சரியமான ஒரு விளைவு உண்டாக்கினது. என்னவென்று சொன்னால், பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம், 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனம் புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் இந்த 4 வாலிபர்களின் முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தேவன் அறிவுள்ள மக்களாய் இவர்களை மாற்றினார். ஏனென்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்விலே தீட்டுப்படக்கூடாது, சொந்த வாழ்க்கையிலே குறைபடக்கூடாது, சொந்த வாழ்க்கையிலே எந்த விதமான கரை துறை இருக்கக்கூடாது என ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்த முடிவு ஒரு ஆச்சரியத்தை தந்தது. அந்த முடிவு, பிரியமானவர்களே, ஒருவர் இப்படியாக எழுதுகிறார், even the king and the officers followed the words of these 4 Hebrew youngsters. இந்த எபிரேய வாலிபர்களுடைய வார்த்தையை ராஜாவும் அதிகாரிகளும் கேட்க தொடங்கினார்கள். ஏனென்று சொன்னால், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 67 நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும்,
எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பூமியில் எல்லா ஜாதிகளும் உம்முடைய இரட்சணியத்தை அறிந்து கொள்வார்கள். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உம்முடைய முக பிரகாசம் எங்களுக்குள் வரும் பொழுது இந்த உலகத்தின் மக்கள் உம்மை அறிந்து கொள்வார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சாட்சியாய் இருக்கிறார்கள். தேவன் தங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற சாட்சி இந்திய தேசத்திலே திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இக்காலத்தில் அவசியம். இரண்டாவதாக, அன்பானவர்களே, இந்த பலவிதமான கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இனம், மக்கள் கூட்டம், சமயம் இவைகளின் மத்தியிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவாய்ட் பார்ஷியாலிட்டி. வேற்றுமை காட்டாதிருப்பாயாக, வேற்றுமை காட்டாதிருப்பாயாக. பேதுரு அப்போஸ்தலனுக்கு அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்வதற்காக அந்த அழைப்பின் காலங்களிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. இரண்டாம் தரம், மூன்றாம் தரம். பேதுரு இவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொர்நேலியு என்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து இந்த பேதுருவை அங்கு அழைத்து செல்கிறார்கள். பேதுரு அப்போஸ்தலன் எந்தவித வேறுபாடுகள் இல்லாமல் அங்கு ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், impartiality is a Christian virtue. வேற்றுமை காணாதிருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கோட்பாடு. வேற்றுமைகளை களைதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் கோட்பாடு. வேற்றுமையில் ஒற்றுமையா இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் கோட்பாடு. ஏன் என்று சொன்னால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not God of disparity. அப்படி என்று சொன்னால், அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை என்னவென்று சொன்னால், இந்த ஊழியம், திருச்சபையினுடைய ஊழியம் துவங்கும் பொழுது யூதேயாவிலே துவங்கி கலிலேயாவுக்கு வந்து சமாரியாவுக்கு வந்து உலகமெங்கும் அது பரவும் பொழுது அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கட்டளை என்னவென்று சொன்னால், உலகமெங்கும் நீங்கள் செல்லுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்திற்குள் நீங்கள் செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மக்கள், பல்வேறு விதமான மக்களுடைய கோட்பாடுகள், சிந்தனைகள், சமயங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்ல, தேவன் அவர்களை மாற்ற விரும்பும் பொழுது நீங்களும் நானும் யார்? திருச்சபை சற்று யோசிக்க வேண்டும். இந்த ஊழியத்திலே விசேஷமாக கொர்நேலியு என்கின்ற அந்த மனிதனுடைய வீட்டுக்கு பேதுரு செல்லும் பொழுது அங்கு நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாய் அன்றைக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் என நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 10:44, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Holy Spirit descended upon the people when Peter was speaking with them. 45வது வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது
பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டிருப்பதை குறித்து பிரமித்தார்கள். They were so amazed when they see even the Holy Spirit descended upon non-Jewish people, non-circumcised people, people who are beyond Jerusalem and Israel. இஸ்ரவேலுக்கு அப்பாலும் எருசலேமுக்கு அப்பாலும் யூதர் அல்லாதவர்களும் விருத்த சேதனம் அல்லாதவர்களுமாகிய இந்த மக்கள் அனைவரும் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவர்களை அந்த இடத்துல நியமித்தார் என்பதை பார்த்து பிரமித்தார்கள். They are so amazed. See the wonders of God which took place even among the Gentile. பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம், தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே பலவிதமான சமய கோட்பாடுகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், the welfare of others must be the centrality of our mission. நம்முடைய அருட்பணி என்பது பிறர் உடைய நலம் சார்ந்ததாய் இருக்க வேண்டும். God does not show any partiality. Therefore, let the people of the church become impartial in our mission. அருட்பணி செய்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து யாரையும் தள்ளவில்லை என்பதை உணரும் பொழுது நீங்களும் நானும் மற்றவர்களை தள்ளுவதிலோ வேற்றுமையை பார்ப்பதிலோ நாம் யார்? Who are we? Again the question, who are we? Who are you? அன்பானவர்களே, யார் நாம்? யார் நீ? நான் கிறிஸ்துவின் பிள்ளை, ஞானஸ்நானம் பெற்றவன், நான் திருவிருந்து எடுத்தவன், ஒரு சரீரம், ஒரு அவருடைய உடல் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொண்ட நான் இந்த உலகத்திலே அவருடைய சாயலிலே, அவருடைய சாட்சியிலே, அவருடைய பிள்ளையாய் நான் நிற்கும் பொழுது இந்த உலகத்திலே எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுகின்ற மனிதனாய் நான் வாழ முடியும். God has invited you and I to not be partial. We are chosen to be impartial people. வேற்றுமைகளை பார்க்கின்ற மக்களாக அல்ல, எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று பார்க்கின்ற அந்த கண் நமக்கு தேவை. ஆகவேதான் அன்றைக்கு சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது அவன் கேட்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். The face of God must be lightened with us. கடவுளுடைய முகம் எங்களில் பிரகாசிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய முகம் கடவுளை போல் பிரகாசிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை அறியாத அனைத்து மக்களும் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் வேறு விதமான மக்கள் கூட்டம், இவர்கள் இந்த உலகத்திலே கலகம் விளைவிக்கிறவர்கள் என்று அல்ல, உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் ரூபத்தை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய அன்பை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட அருமையான நற்செய்தி வேத பாடம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அடுத்த வசனம், அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும்
வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது உவமைகளால் பேசுகின்றார். உவமை என்றால் என்ன? தெரிந்த ஒரு காரியத்தை வைத்து தெரியாத ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உவமானம். அது உவமையின் பொருள் உவமை ஆகும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்ற உவமை என்ன? கடுகு விதை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய உவமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே இவைகளை நாம் பார்க்கிறோம். விதைக்கிறவனுடைய உவமையை ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வருகின்றார். அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற வேளையிலே கடைசியாக அவர்கள் மிக சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யம், the kingdom of heaven is as like as a mustard seed, கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப இந்த கடுகு விதையை ஒருவன் விதைக்கிறான். அந்த விதை வளர்கிறது, செடியாகிறது, மரமாகிறது. பிறகு அது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பறவை அந்த கிளையில் வந்து அமர்க்கத்தக்கதாக ஒரு பெரிய மரமாய் அது மாறுகின்றது. சிறிய விதை மரமாகிறது. சிறிய விசுவாசம் மலையை பெயர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என சொன்னால் அது பெயர்ந்து போகும் என ஆண்டவர் சொல்லுகின்றார். கடுகளவு விசுவாசம், கடுகளவு விதை. விதை என்பது என்ன பிரியமானவர்களே? விதை என்பது வசனம். விதை என்பது நம்முடைய கிறிஸ்தவ சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை சிறிது அளவுக்கு இந்த உலகத்திலே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் வேத வசனங்களையும் நாம் நிறுத்துவோம் என்று சொன்னால், அது வளர்ந்து பெரிதாகும் பொழுது, அந்த விசுவாச பாதையிலே நாம் உயர்ந்திருக்கும் பொழுது, ஒரு காலத்திலே ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து அங்கு அமரும். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் உங்களுடைய முகத்தை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய அன்பை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை பார்த்து, உங்களுடைய சாட்சி நிறைந்த குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய சாட்சியுள்ள திருச்சபையை பார்த்து, உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களை முழுமையாய் புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்வார்கள். இயேசுவை குறித்து நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பேச முடியும். வேதத்தை கொண்டல்ல பிரியமானவர்களே. பல் சமய சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது இப்படி மல்டி ஃபெய்த் சொசைட்டியிலே, பல் சமய விசுவாசம் உள்ள மக்கள் மத்தியிலே நீங்களும் நானும் உரையாடல் செய்ய வேண்டும். பல் சமய உரையாடல். இந்த பல் சமய உரையாடல் பல சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமாக உட்கார்ந்து அவரவருடைய மதத்தை குறித்து பேசும் பொழுது, உன்னுடைய வேதத்தை குறித்து, உன்னுடைய கிறிஸ்துவை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய சாட்சியை குறித்து, உன்னுடைய அன்பை குறித்து, உன்னுடைய திருச்சபையை குறித்து, உன்னுடைய முக பிரகாசத்தை குறித்து யாரும் குறை சொல்லாதபடி நீ வாழுவதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவேதான் இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் தி மல்டி ஃபெய்த் சொசைட்டி. கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடு பல் சமய சமுதாயத்தில் எப்படி நிலை கொண்டிருக்கிறது? பேச முடியுமா? சமர்த்தா மிக அழகாக சொல்லுகின்றார், faithful dialogue
is being recognized. It deepens our own faith and also question within, and the question become understanding a God, a salvation, concept of the church, mission and etc. எஸ்.ஜே. சமர்த்தா என்கின்ற அருமையான இறையியலாளர் சொல்லுகின்றார், விசுவாசம் உள்ள உரையாடல் என்பது என்னுடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ள அது என்னை அழைக்கிறது. அது எனக்குள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. என் ஆண்டவர், என்னுடைய ரட்சிப்பு, என் திருச்சபையினுடைய நம்பிக்கை, என்னுடைய அருட்பணி, இவைகளில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன என்பதையும், இவைகளிலே நான் உறுதியாய் இருப்பதையும் இந்த நம்பிக்கையுள்ள உரையாடல் என்னை உறுதிப்படுத்துகின்றது. என்ன அருமையான ஒரு சிந்தனை! யாரிடத்திலும் எளிமையாக சென்று நீங்கள் வேத வசனங்களை சொல்லிவிடலாம். உன்னை சொல்ல வேண்டும், உன் திருச்சபையை சொல்ல வேண்டும், உன் கடவுளை சொல்ல வேண்டும், உன் விசுவாசத்தை சொல்ல வேண்டும், உன் அருள் பணியை சொல்ல வேண்டும். எல்லோரும் அவரவருடைய கடவுளை சொல்லுவார்கள், அவரவருடைய பணிகளை சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது இவைகளுக்கு மேலே உன் விசுவாசம் ஓங்கி நிற்கின்ற ஒரு உறுதி, ஒரு அழைப்பு உனக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பல் சமய சமுதாயத்திலே கிறிஸ்தவனுடைய நிலையாயிருக்க வேண்டும். Do you have such a boldness to face the society? இந்த உலகத்தை அப்படி பார்க்கின்ற அந்த உறுதி உனக்கு உண்டா? திருச்சபைக்கு உண்டா? இன்னைக்கு திருச்சபையிலே நமக்குள்ளே எத்தனை வேறுபாடுகள்! போன வாரத்தில் ஒரு பாட்டு பாடணும் இல்லைங்களா? மனம் இசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது, நன்மையானது, இன்பமானது, மண் வாழ்வில் பேரழகு. ஏன் தெரியுமா? திருச்சபையிலே நீங்களும் நானும் மனம் இசைந்து வாழ்வதற்காக, உங்களுக்காக, எனக்காக திருச்சபையில் கொடுக்கக்கூடிய திருவிருந்தின் பிள்ளைகள். We are the people of sacrament. அது உள்ளுக்குள்ளே நமக்கு மாற்றத்தை கொண்டு வந்து வெளியிலே அடையாளங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். It needs to give a change inside and reflect the face of God, reflect the impartiality of God, reflect the love of God, reflect the God's presence in the world with all people. அன்பானவர்களே, அருமையான ஒரு இறையியலாளர் கரி ஜெக்ஸரோ சொல்லுகின்றார், a Christian must be like a ship saving people from the drowning in values of culture, language, position, religion, and to seeking the reign of God. கரி ஜெக்ஸரோ சொல்லுகின்றார், ஒரு கிறிஸ்தவன் ஒரு கப்பலை போல் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அமிழ்ந்து போகின்ற கோட்பாடுகள், தேவன் சார்ந்த நிகழ்வுகள், தேவன் சார்ந்த நம்பிக்கைகளிலிருந்து மீட்டுக் கொள்கின்ற கப்பல் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்றார். விசுவாசம் என்பது ஒரு கப்பல். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அமிழ்ந்து போகின்ற மக்களை மீட்டுக் கொள்கின்ற ஒரு கப்பலை போல இந்த உலகத்திலே பல்வேறு விதமான எண்ணங்கள், சிந்தனைகள் கொண்ட மக்களின் மத்தியிலே தேவனுடைய முக பிரகாசமாக, அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் முதலாவது நம்மை கெடுத்து விடாதபடி உறுதி கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் நம்முடைய திருச்சபையும் இந்த பல் சமய இந்திய தேசத்திலே நிலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்மை நாமே தீட்டுப்படுத்துகின்ற காரியங்களில் இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும்.
நமக்குள் தேவ சிந்தனையான வேற்றுமையை காணாதிருக்கின்ற அன்பு நிலை காணப்பட வேண்டும். நமக்குள்ளே பிரியமானவர்களே, அந்த கடுகு போன்ற விதையுள்ள விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து, நம்முடைய திருச்சபை உயர்ந்து, எல்லாரும் இங்கு அடைக்கலமாய் காணப்படுகின்ற அமிழ்ந்து போகின்ற கோட்பாடுகள் மத்தியிலே அழைத்து செல்கின்ற கப்பலை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அன்பின் தேவ முகப்பிரகாசம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய மாதாந்திர சந்த அட்டைகளை நீங்கள் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். ஆலயத்தில் வந்து காணிக்கை பெட்டி, சந்தா அட்டை பெட்டியிலே நீங்கள் அதை வைத்துவிட்டு செல்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய சந்தா அட்டைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய விலாசம் உள்ள பெட்டியில் இருக்கிறது. நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எங்களை தொடர்பு கொண்டால் நாங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறோம் என உறுதி செய்கின்றேன். தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு பிறகு கோவை திருமண்டலம் சார்பாக நடைபெறுகின்ற ஓய்வு நாள் சண்டே ஸ்கூல் நிகழ்வுகளை பங்கு பெற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோலவே திடப்படுத்துதல் வகுப்புகள், கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு எப்பொழுதும் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை அனுப்பித்தாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்திலேயும் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களையும் நினைவு கூறுகின்ற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வாழ்த்துகின்றோம். காட் பிளஸ் யூ. திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு தனராஜ் ஹெலன் கிரேசி தம்பதியினரின் குமாரன் டி டால்வின் ஃபெலிக்ஸ் என்பவரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் எஃப்எம்பிபி சூலகிரியில் உள்ள திருச்சபையை சார்ந்த ரெவரண்ட் ஜான் குப்புசாமி விஜயா தம்பதியினரின் குமாரத்தி கே வினோதினி என்பவரும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்று அறிவிக்கின்றேன். இவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை இருக்கும் என்று சொன்னால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. அன்பானவர்களே, நமது சபையை சேர்ந்த ரெவரண்ட் அண்ணாசுவாமி வின்னி சாந்தகுமாரி தம்பதியினரின் குமாரத்தி ஏ ஜெமீமா என்பவரும், பாரூர் பீராஜனூர் போதக சேகரத்தை சார்ந்த திரு மாரியப்பன் முருகம்மாள் தம்பதியினரின் குமாரன் திமதேயு அலையாஸ் அரிசக்தி என்கின்ற மணமகனும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்று அறிவிக்கின்றேன். இவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாய் தங்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய திரு தனராஜ் அண்ணன் குடும்பத்திற்காக, அருமையான மணமகன் டால்வின் ஃபெலிக்ஸுக்காக, மணமகள் வினோதினிக்காக விசேஷமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் திருமண ஆயத்தங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய பிரசன்னம்
நிறைவாய் காணப்பட மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை சார்ந்த ரெவரண்ட் பால் அண்ணா சுவாமி அண்ணன் குடும்பத்தினுடைய அன்பு மகள் ஜெமீமா, அதுபோல அருமையான பாரூர் திருச்சபையை சார்ந்த திமோத்தேயு என்கின்ற மணமகன், இவர்களுடைய திருமண ஆராதனைக்குரிய ஆயத்தத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கித்தாரும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இவர்களோடும் ஆயத்தங்களோடும் தங்கியிருக்க மன்றாடுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த திருமண ஆயத்தங்கள் அனைத்தையும் ஆசீர்வாதமாக்குவீராக. அதுபோலவே ஆண்டவரே, 31ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய அருமையான திருமண ஆராதனை, இயேசுபடியான் அண்ணன் குடும்பத்திலே மகன் ஈஸ்டர் ஜாஷுவா, பம்மல் போதக சேகரத்தை சேர்ந்த ஜோசஃபையா குடும்பத்திலே மகள் ஜோஸ்லின், அவர்களுடைய திருமண ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உலகமெங்கும் வாழுகின்ற அநேக மக்கள் கூட்டம் இன்றைக்கு பாதை தெரியாத ஒரு வழியில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உலக இரட்சகரின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக கீர்த்தனையிலிருந்து 363வது பாடல், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே என்ற பாடலை பொருள் உணர்ந்து நாம் பாடுவோமாக. கீர்த்தனை 363.
கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இதோ பல் சமய சமுதாயத்தில் உம்முடைய பிள்ளைகளாக, திருச்சபையினராக, திருவிருந்தின் பங்காளர்களாக இந்த உலகத்தில் எங்களுடைய பணி, எங்களுடைய பாசம், எங்களுடைய வாழ்வு, எங்கள் ஒளி அனைவரையும் உம்மோடு ஈர்க்க, உம்மை பகிர, உமக்குள் உயர்த்த கர்த்தர் நீர் கிருபை தாரும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள் ஒளி பெருகிட வேண்டும் என நாங்கள் பாடியிருக்கிறோம் சுவாமி. எங்கள் உடல், எங்கள் சரீரம், எங்கள் தனிப்பட்ட குடும்ப, எங்களுடைய உறவு சார்ந்த நிலைகளில் மாத்திரம் நாங்கள் பங்காற்றாமல், உலகத்திலே நீர் படைத்த அனைத்து மக்களையும் நேசிக்க, அவர்களோடு பேச, அவர்களோடு உம்மை பகிர, உம்முடைய சரீரமாய் நிற்கின்ற அந்த அனுபவங்களை தாரும். அதற்குரிய எல்லாவிதமான ஆற்றலை பரிசுத்த ஆவியானவரே நீர் சபை மக்களாகிய எங்களுக்கு அருளி செய்வீராக. இதோ உலகமெங்கும் COVID-19 என்கின்ற ஒரு பெரும் தொற்று காலத்திலே நாங்கள் வாழுகிறோமே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுகம், பலன், கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிற ஆயுசு நாட்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். யாருக்கும் எந்தவித தீமையும் நேரிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள மன்றாடி ஜெபிக்கின்றோம். இதோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், சிகிச்சை எடுத்துக்கொள்கின்ற மக்கள் அனைவருக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்கள், மருத்துவ பல்நிலை பணியாளர்கள், மருத்துவர்கள், இன்னும் அவர்களை வழிநடத்துகின்ற, வாகனத்தில் அழைத்து செல்கின்ற அனைத்து நண்பர்கள், சகோதரர்கள் என எல்லாருக்கும் உம்முடைய மெய்க்கிருபையும் புதிய ஆற்றலும் கொடுக்கப்படட்டும். யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் உம்முடைய வல்லமையை நீர் தாரும். இதோ இப்படிப்பட்ட மழை காலம், ஒரு குளிர் காலத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்கள் உடல் சார்ந்த பலவீனங்கள் எங்களுக்கு நேரிடாதபடி நீர் உம்முடைய வல்லமையை, ஆற்றலை, அருளை எல்லாருக்கும் நீர் தாரும். விசேஷமாய் சிறு குழந்தைகள், வயதானவர்கள், இவர்களை நீர் விசேஷமாக பாதுகாக்க மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்கள் குடும்பங்களிலே அன்பு பிள்ளைகள் தங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே பாடங்களை சென்று படிக்க முடியாமல், இதுவும் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலமாய் பயின்று கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே உம்முடைய ஆற்றலும் அறிவும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரே, விசேஷமாய் இப்படிப்பட்ட காலத்தில் +2 முடித்து கல்லூரிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்காய் ஜெபிக்கின்றோம். கல்லூரியிலே அவர்களுக்குரிய நேர்த்தியான ஒரு இடத்தை நீர் பங்கு பொருளாய் மாற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலை தேடிக்கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள், திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள் எல்லாரையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. இதோ நாங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட காலங்களிலே இன்னமும் அதிகமாய் எங்களை நாங்கள் சீர்படுத்தி சமுதாயத்தில் செயலாற்றுகின்ற உம்முடைய ஒளியாய்
உம்முடைய சாயலாய் உம்முடைய அடியவர்களாய் காணப்பட உம்முடைய ஆற்றலையும் அருளையும் பலத்தையும் கிருபையும் தாரும். ஆம் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் பல சமய மக்கள் வாழுகின்ற ஒரு தேசம். இவைகளினூடே ஒருபோதும் நாங்கள் பங்கம் ஏற்படுத்துகின்ற மக்களாக அல்ல, பங்கு செய்கின்ற மக்களாய் காணப்பட அருள் தாரும், உம் கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதிக்காய் ஜெபிக்கிறோம், பிரதம மந்திரிக்காய் ஜெபிக்கின்றோம், எம்பி எம்எல்ஏக்களுக்காய் ஜெபிக்கின்றோம், அனைத்து மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம், காவல்துறை நண்பர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரும் சீராக மக்களுக்கு சேவை செய்ய உம்முடைய அன்பின் பிரதிநிதிகளாய் நிலைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் விரைவிலே நாங்கள் ஆலயத்திலே வந்து ஒன்றாக கூடி உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். திருச்சபையின் கதவுகளை நீர் எங்களுக்கு திறந்து கொடுக்க மன்றாடுகின்றோம். ஆமாண்டவரே, உம் திருச்சமூகம் வர ஆசைப்படுகிறோம், ஆவல் படுகிறோம். கர்த்தாவே, நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வரக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனையினுடைய நிறைவு பாடலாக கீர்த்தனையிலிருந்து 73வது பாடல், இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். கீர்த்தனை 73.